ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் சீரீஸான ஏடன் ஜீரோ சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது அண்ட் சில 18+ சீனும் இருக்குது. ஸோ சில விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏடன் ஜீரோ சீசன் 1 எபிசோட் 10. ரெபக்காவையும் மற்றவங்களையும் கடத்திட்டு போகிறாங்க. இனிமேல் நீங்கள் சிஸ்டருக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி கியானஃப் சொல்கிறான். ஹோம்ரா அப்படிங்கிற ஒரு புது பொண்ணு நம்ம ஹீரோ டீமில் ஜாயின் பண்ணியிருக்கா. எலிகா அப்படிங்கிற அந்த ஃப்ராக் வந்துட்டு எல்லா பொண்ணுங்களையும் ஃபர்னிச்சராக மாற்ற நினைக்குது. ரெபக்காவை காப்பாற்ற நம்ம ஹீரோ ரோக் அவுட் பிளேஸ்க்கு வந்தா அங்கே தான் சிஸ்டர் இருக்கிறா. ஈடன் ஜீரோவோட 4 ஷைனிங் ஸ்டாரான சிஸ்டர் இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி பீனோவும் நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க. பீனோ மூலியமாக ஷிப்ல இருந்து இது எல்லாத்தையுமே விச் பார்த்துட்டு இருக்கா. இது சிஸ்டர் ஐரியோட பவர் தான், ஆனால் ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. சரி எதுக்கும் மாஸ்டர் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி விச் சொல்கிறா. எங்கள் ஃப்ரெண்ட் ரெபக்காவை எதுக்கு கடத்திட்டு வந்த திரும்ப கூட அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஸோ அப்படின்னா நீங்கள் எங்க பிசினஸ் பண்றதுக்காக வரலையா? பிசினஸ் பண்ணாதவங்களுக்கு இங்க இடம் இல்லைன்னு சொல்லவும், எங்க ஃப்ரெண்டை நீ தான் கடத்திட்டு வந்திருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க கொடுத்த பேமெண்ட்டை விட எனக்கு டபுளா கொடுங்க, நான் உங்களுக்கு அதே பொண்ணை திரும்ப தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சிஸ்டர் சொல்லவும், அது முதல்ல எங்க ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ இந்த சிஸ்டரையே எதிர்க்கிறியா அப்படின்னு சொல்லி அவ சோல்ஜர்ஸை இறக்குறா. அவங்களை கொண்டுட்டு வழக்கம் போல பாடியை என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்ல, எடுத்து வைங்க அவங்களையும் உங்களை மாதிரி சோல்ஜர்ஸா மாத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் அங்க இருந்து கிளம்புறா. நம்ம ஹீரோவால கிராவிட்டி ஈதர் கியரை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இப்பதான் ஹோமரா வந்து பாக்குறா. எல்லாரும் அவனை ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சோல்ஜர் சொல்லவும், இப்போ எல்லாரும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றாங்க. ஒருத்தன் மிசைல வச்சு அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ எங்க பறந்து போனாலுமே அது ஃபாலோ பண்ணுது. ஒரு இடத்துல நம்ம ஹீரோவோட கால் மாட்டிக்கிடுது. நம்ம ஹீரோவால அசைய முடியல. அந்த மிசைல் நம்ம ஹீரோ நோக்கி வரவும் ஹோமரா அதை 2 துண்டா கட் பண்றா. மிசைலையும் என்ன 2 கட் பண்ணிட்டா. அந்த சோல்ஜர்ஸ் பாக்குறாங்க, இவகிட்ட ஈதர் ஸ்வாட் இருக்கா அப்படின்னு சொல்லி பீனோ பாக்குறா. இந்த சோல் ஸ்வாட என் மாஸ்டர் கிட்ட இருந்து நான் இன்ஹெரிட் பண்ணிருக்கேன். ஷேகி நீ போய் சிஸ்டரை தடு, நான் இவங்களை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹோமரா சொல்றா. என்ன அவ இப்போ 2 ஸ்வாட் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி இந்த சோல்ஜர்ஸ் பாக்குறாங்க. புல்லட் எல்லாம் அந்த ஸ்வாட வச்சு தடுத்து ஒரே செகண்ட்ல அவங்க எல்லாரையுமே அவ அட்டாக் பண்றா. இந்த ஸ்வாட் இது எப்படி இவ கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி விச் யோசிக்கிறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சிஸ்டரை பார்த்து கிளம்பவும், ஷேகி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்குள்ள ஒரு ஃபைட்டிங் மேட்ச் வச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன் கண்டிப்பா நம்ம ஃபைட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் சாகாம இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ கிளம்புறான். டீமன் கிங்க தோக்கடிக்கதான் இந்த சோல்ஸ் வாடையை என் மாஸ்டர் எனக்கு கொடுத்துருக்காங்க, அதுவரை நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறா. எலேகாவும் எனக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சிஸ்டர் சொல்லவும், ஒருவேளை எலேகா தான் காசு தராம நம்மள ஆளுங்களை வச்சு அட்டாக் பண்றான்னு ஒரு சோல்ஜர் கேட்கவும், இல்ல இந்த குரூப் வேற யாரோ ஒரு ஆளுங்க. எலேகா 30 பொண்ணு கேட்டிருந்தா, நம்ம 29 பொண்ணு தான் டெலிவரி பண்ணிருக்கோம், அதனாலதான் அவன் காசு தரமாட்டான்னு சொல்றான். ஒருவேளை அவன் மட்டும் என்ன மோசம் பண்ணணும்னு நினைச்சாம்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சிஸ்டர் அவனை பார்க்க போயிட்டு இருக்கா. பீனோட ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் மூலியமா அவங்க உள்ள என்ன பேசுறாங்கிறத நம்ம ஹீரோ கேட்கறான். ஸோ அப்படின்னா இவங்க ரெபக்காவை யார்கிட்ட வித்தாங்களோ அவங்க கிட்ட தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அந்த ஷிப்லயே போயிட்டு இருக்கான். இங்க ஹோமரா வந்துட்டு எல்லா சோல்ஜர்ஸையுமே அடிச்சு போட்டுறதா. இவ கிட்ட ஒரு ஈத்தர் ஸ்வாட் இருக்குன்னு எதிர்பார்க்கல, இவட இவ்வளவு பயங்கரமா இருக்கா அப்படின்னு சொல்லி வைஸ் பார்த்துட்டு இருக்கான். 29 பொண்ணு டெலிவரி பண்ணிருக்கோம்ல, அப்ப அதுக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கியானாஃப் கேட்கறான். டீல ஒழுங்கா முடிக்கல, சோ பணம் தர முடியாதுன்னு பாஸ் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி எலேகாவோட ஆளுங்க சொல்றாங்க. இப்போ சிஸ்டரே டைரக்டா அந்த இடத்துக்கு வந்துருதா. நம்ம ஹீரோவும் பீனோவும் அவளை ஃபாலோ பண்ணியே வந்திருக்காங்க. ரெபக்கா அப்படின்னா அந்த பில்டிங்குள்ள தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். யாரோ இருக்கிறத ஜின் சென்ஸ் பண்றான். பட் அதுக்குள்ள நம்ம ஹீரோ அங்க இருந்து போயிருந்தான். மாஸ்கோ நம்ம ஹைட் அவுட்ல சில டெட் பாடிஸ் கிடக்கு, அதை என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல, அதை ஷேப் பண்ணி வை, நம்ம சோல்ஜரா மாத்திடுவோம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இந்த மாஸ்கோ கையை முன்னிய பின்னியா ஆட்டியே ஹெலிகாப்டர் மாதிரி பறந்து போறான். உங்க பாஸ் கிட்ட நானே டைரக்டா பேசுறேன் அப்படின்னு சொல்லி சிஸ்டர் சொல்றா. என்னோட வியூவர்ஸ்க்காக நான் ரொம்பவே டேஞ்சரஸான பிளேஸ்க்குலாம் போய் வீடியோ எடுத்திருக்கேன், ஆனா இப்ப கடைசியில டேஞ்சரான இடத்துல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு ஒருத்தி சொல்லவும், நீ பிளாக் ஹோல் கிட்டே போய் வீடியோ எடுத்தல, நீ தைரியசாலி தான் ரெபக்கா சொல்றா. இல்ல அது எல்லாமே ஸ்கிரிப்டட் வீடியோ, உண்மையிலேயே எனக்கு டேஞ்சரை பார்த்தா பயந்தான், எனக்கு சாகிறதுல விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே வருத்தப்பட்டு இருக்காங்க. கவலைப்படாத, ஒவ்வொரு நாளும் புதுசா கண்டென்ட் யோசிச்சு வீடியோ கிரியேட் பண்ற கிரியேட்டர்ஸ் நாம கண்டிப்பா நம்ம இங்க இருந்து தப்பிப்போம், அதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு ரெபக்கா பேசிட்டு இருக்கும்போது, இந்த பபிள்ஸ் எல்லாம் எப்படி நம்மளோட க்ளோத்ஸ் மட்டும் ஒரு இதான நம்ம ஸ்கின் எதுவும் பண்ணல அப்படின்னு ஒரு பொண்ணு பாக்குறா. இன்னொருத்தி அதை சாப்பிட்டு பாக்குறா, அதுல எந்த டேஸ்ட்டுமே இல்ல, இந்த செவுத்தையும் இது எதுவும் பண்ணல. ஹே யாராச்சும் கிளாஸ் மெட்டீரியல் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ரெபக்கா கேட்கவும், எங்களோட கிளாஸஸ் எல்லாம் இந்த பபிள் வந்து கரைச்சிட்டு அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா அந்த கிளாஸையும் இது கரைக்கும், அதனாலதான் அது ரொம்பவே ஹைட்டா வச்சிருக்காங்க, அதை யூஸ் பண்ணி நம்ம தப்பிப்போம் ரெபக்கா சொல்றா. ஆனா அது ரொம்ப ஹைட்ல இருக்கேன்னு கேட்கவும், நம்ம 29 பேர் இருக்கோம், ஹியூமன் பிரமிட் கிரியேட் பண்ணா நம்மளால அதை ரீச் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்றா. சோ இப்போ அந்த பொண்ணுங்கெல்லாம் வந்துட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் நின்று ரெபக்காக்கு ஹைட்டா நிக்கிறாங்க. ரெபக்கா ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு ஒருத்தி கேட்கறா. ரெபக்கா கண்ணாடியில அந்த பபிள்ஸை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கா. சீக்கிரம் எங்களால முடியல சீக்கிரம் அப்படின்னு சொல்லவோ, கொஞ்சம் பொறுங்கன்னு ரெபக்கா சொல்றா. இப்போ எல்லாருமே அப்படியே கீழே விழுந்துருக்காங்க. பட் ரெபக்கா மட்டும் அங்க இருக்கிற திண்டை பிடிச்சி அப்படியே தொங்கிட்டு நிக்கிறா. இவங்க நினைச்ச மாதிரியே அந்த கிளாஸ் வந்து உருகி ரெபக்காக்கு ஒரு வழி கிடைக்குது. உன்னால முடியும் ரெபக்கா, இங்க இருந்து தப்பிச்சு போய் எங்களையும் காப்பாத்த அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. செக்யூரிட்டி யாருமே இல்ல அப்படின்னு ரெபக்கா சொல்லவும், மேபி கதவுக்கு வெளியே அவங்க நிக்கலாம், கதவு முதல்ல ஓப்பன் ஆகுதான் பாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்க சொல்றாங்க. யார் பண்றது இருந்தா அது வழியா தப்பிச்சு போன ஒரு பொண்ணு சொல்றா. சாப்பாடு இருந்தா எனக்கு கொண்டு வா அப்படின்னு அந்த குண்டு பொண்ணு சொல்றா. முடிஞ்சா ட்ரெஸ் எடுத்துட்டு வான்னு ஒரு பொண்ணு சொல்லவோ, எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த குண்டு பொண்ணு திரும்ப சொல்லிட்டு இருக்கா. ரெபக்காவும் சாப்பாடு இருக்கிற ஒரு ரூம் தான் வந்திருக்கா. அப்ப திடீர்னு வந்துட்டு அந்த ஃப்ராக் வந்து அவளை பிடிச்சி இழுக்கிறான். நீ மட்டும் அங்க இருந்து தப்பிச்சிட்டியா, என் பர்னிச்சரா உனக்கு மாற விருப்பம் இல்லைன்னா என்னோட பொம்மையா உன்னை வச்சுக்கிடுறேன் அப்படின்னு அவன் சொல்லவும், எதுக்காக
நீ இதெல்லாம் பண்ற அப்படின்னு ரெபேக்கா கேக்குறா. என்கிட்ட நிறைய காசு இருக்கு, வேற என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் இதை ஒரு ஹாபியா வச்சிருக்கேன்னு சொல்லவும், மனுஷங்களோட மனசை உன்னால காசை வச்சு வாங்க முடியாது அப்படின்னு ரெபேக்கா சொல்லவும், காசு நிறைய இருக்கும்போது அதை பத்தி யாரு கவலைப்பட போறா, என் பொம்மையா நான் உன்னை வச்சுக்கிறேன், என் பொம்மைக்கு எல்லாத்தையும் எனக்கு உடச்சுதான் பழக்கம் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ தரையை உடச்சுக்கிட்டு அவன் மூஞ்சில வந்து ஒரு கிக்க விடுறான். ஷீகி வந்துட்டியா அப்படின்னு சொல்லி ரெபேக்கா ஹாப்பி ஆகுறா. ஹாப்பியாவும் கில் மாஸ்டரையும் எங்க அவங்க சேஃப் தானே அப்படின்னு சொல்லி ரெபேக்கா கேட்கறா. என் ஃப்ரெண்டையா கடத்திட்டு வந்தா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டாக அடிச்சிட்டு இருக்கான். ரெபேக்கா சொல்ற எதையுமே அவன் காதுல வாங்கல. ஹாப்பி கொஞ்சம் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல தான் இருக்கான், பட் அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். கில் மாஸ்டர் பத்தி எந்த தகவலும் இல்ல அப்படின்னு சொல்லி பீனோ சொல்றா. மாஸ்டர் நம்ம தடுத்தாகணும் பீனோ சொல்லவும், இது சொன்னாலுமே அவன் காதுல வாங்கல அப்படின்னு சொல்லி ரெபேக்கா சொல்றா. அப்ப நமக்கு வேற ஆப்ஷன் இல்ல, இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பீனோ வந்துட்டு அவளோட EMP பவரை யூஸ் பண்றா. சரி போதும், என்ன காப்பாத்த வந்ததுக்கு தேங்க்ஸ். டேய் எங்கடா பாக்குறா அப்படின்னு சொல்லி ரெபேக்கா கத்துறா. மத்த பொண்ணுங்களா வெளியே வராங்க, நீங்க எப்படி வெளியே வந்தீங்க அப்படின்னு சொல்லி ரெபேக்கா கேக்குறா. அங்க இருந்த கதவு ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்லவும், பீனோவோட EMP பவர்ல தான் கதவு ஓப்பன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பா எனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி ரெபேக்கா சொல்றா. ஆமா இது யாரு அப்படின்னு அந்த குண்டு பொண்ணு கேட்கவும், இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன காப்பாத்துறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ரெபேக்கா நம்ம ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்றா. ஒரு ட்ரெஸ் எடுத்து வந்திருக்கோன்னு ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ ரெபேக்காவை தூக்கி மேல போடுறான். பார்த்தா ஜென்னி உங்களை அட்டாக் பண்ணாங்க வரப்போ நம்ம ஹீரோ டக்குன்னு அவனை அட்டாக் பண்றான். ஒரு வழியா நம்ம மீட் பண்ணிட்டோம் பீனோ, அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு ஷிப்புக்கு போ, நான் இதை வந்துருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த பொண்ணுங்கெல்லாம் போக யோசிக்கவோ, கவலைப்படாதீங்க ஷீக்கி சமாளிச்சுக்கிடுவான் அப்படின்னு சொல்லி ரெபேக்கா சொல்றா. ரோகோட்டோட பொருள் மேல கை வச்சா என்ன ஆகும்னு தெரியல அப்படின்னு நம்ம சொல்லவும், அந்த பொண்ணுங்கெல்லாம் ஒன்றும் பொருள் கிடையாது, அவங்கெல்லாம் நம்மள மாதிரியே ஹியூமன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எங்க வழியில குறுக்க வந்தா அவங்களுக்கு சாவுதான் அப்படின்னு சொல்லவும், அப்படியாவா மோதி பாத்திரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ரெடி ஆகுறான். கீழே விழுந்த ஒருத்தன் ஹோமராவை ஷூட் பண்ண பக்கம் டக்குன்னு வைஸ் ஷூட் பண்ணி காப்பாத்துறான். இவ்வளவு நேரம் நான் என்ட்ரன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். இந்த ஸ்வாட் உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்கவும், என் மாஸ்டர் கிட்ட இருந்து இன்ஹெரிட் பண்ண அப்படின்னு வா சொல்றா. எங்க போறன்னு வைஸ் கேட்கவும், இந்த இடத்துக்கு கீழே ஒரு பவர்ஃபுல்லான ஈத்தர் இருக்கிறத என்னால சென்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு வா சொல்றா. அண்டர் கிரவுண்ட்லயா, உண்மையை சொல்லு, உன்னோட நோக்கம் என்ன அப்படின்னு வைஸ் கேட்கறான். ஒரு ஃப்ரெண்டு முன்னாடி இப்படிதான் கண்ணை நீட்டிவியானவா கேட்கவும், நான் யார் கூடயுமே இன்னும் ஃப்ரெண்டா இருக்கேன்னு சொல்லவே இல்லையே, உன் ஈத்தர் ஸ்வாட பார்த்ததுக்கு அப்புறமா என்னால சந்தேகப்படாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். கண்ணை வச்சு என்ன எதுவும் பண்ண முடியாது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பார்த்தா அப்படின்னு வா கேட்கவும், ஒருவேளை இது ஈத்தர் கண்ணா இருந்தா அப்படின்னு அவன் கேட்கறான். இப்ப மாஸ்கோ உள்ள வரவும் மில்லியன் புல்லட்ஸ் ஆன்லைன் அப்படின்னு வைஸ் சொல்லவும், தரையில இருந்து நிறைய புல்லட் வந்துட்டு மாஸ்கோவா அட்டாக் பண்ணுது. இப்போ புரிஞ்சுதா என் ஈத்தர் கியரோட பவர் என்னன்னு, கிராவிட்டி பாய் கூட சண்டை போடுறதுக்கு முன்னாடி நீ ஏன் கூட சண்டை போடக்கூடாது அப்படின்னு அவன் கேட்கறான். ஹாப்பி கண்மொழிச்சு நம்ம ஹீரோ வெங்க அப்படின்னு கேட்கவும், ரெபேக்காவை காப்பாத்த அவங்க போயிருக்காங்க, உன்னோட சிஸ்டம் ஒன்று சில விஷயங்கள் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னு சொல்லி விச் சொல்றா. அப்ப இவங்க பேசியிருக்கும் போது பார்த்தா திடீர்னு ஏதோ ஒரு எமர்ஜென்சி வார்னிங் காட்டுது, ஸ்பேஸ்ல என்ன பெரிய ஒரு ஈத்தர் ரியாக்ஷன் காமிக்குது அப்படின்னு அவ செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஷாக் ஆகுறா. ஒவ்வொரு பிளானட்டையா ஏதோ ஒன்று அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. பிளானட்டோட டைமை சாப்பிடக்கூடிய குரோனோஃபேஜ் அப்படிங்கிற அந்த மான்ஸ்டர் பிளானட் கில்ஸ்ட் நோக்கி வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. குரோனோஃபேஜ் அப்படிங்கிற இந்த மான்ஸ்டர் தான் வந்துட்டு வைஸ் இருக்கக்கூடிய அந்த நோர்மா அப்படிங்கிற பிளானட்டோட டைமை சாப்பிட்டு ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த மான்ஸ்டர் இப்போ நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய அந்த பிளானட் கில்ஸ்ட்டை சாப்பிட்றதுக்காக வந்துட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.